இந்தியாவிலிருந்து தலைமன்னாருக்கு சட்டவிரோதமாக வருகை தந்த இலங்கையைச் சேர்ந்த 5 கைது. போதையில் இருந்து எதிர்கால சந்ததியை பாதுகாக்க கோரி நடைபயணம். வவுனியா இளைஞனின் நெகிழ்ச்சியான செயல். எரிவாயுவின் விலைகளில் மாற்றம். லிட்ரோ நிறுவனம் அறிவிப்பு. சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க விமானப்படை விசேட நடவடிக்கை. சஜித்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை. தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம். CVK சிவஞானம் மீது குற்றச்சாட்டு. ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்படவுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ஆனந்த சங்கரி எதிர்ப்பு. மனித கடத்தலின் பின்னணியில் சரத் வீரசேகர. வெளிவரும் தகவல்கள். ரணிலின் பொருளாதார மாற்ற சட்ட முன்மொழிவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லும் தேசிய மக்கள் சக்தி. தொடர்பான விரிவான செய்திகள். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் படகில் தலைமன்னார் ஊர்மனை பகுதிக்கு வருகை தந்த இலங்கையைச் சேர்ந்த 5 பேர் நேற்றைய தினம் காலை தலைமன்னார் ஊர்மனை கடற்கரை பகுதியில் வைத்து கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 5 நபர்களும் கடற்படையினரால் விசாரணைக்குட்படுத்திய பின்னர் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மன்னார் தாழ்வுப்பாடு, தலைமன்னார், வவுனியா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 37, 39, 24, 26 மற்றும் 38 வயதுடைய ஆண்கள் என தெரிய வந்துள்ளது. குறித்த 5 பேரும் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன் சென்றுள்ள நிலையில் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் குறித்த 5 பேரும் சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் இந்தியாவிலிருந்து தலைமன்னார் ஊர்மனை பகுதிக்கு வருகை தந்த நிலையில் நேற்றைய தினம் காலை தலைமன்னார் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதையிலிருந்து இளம் சந்ததியை காப்பாற்றுவோம் என்ற துணைப்பொருளில் வடமாகாணத்தை சுற்றி நடைப்பயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ள வவுனியா சமயபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் நேற்றைய தினம் மாலை முல்லைத்தீவு நகரை வந்தடைந்துள்ளார். கடந்த 3 வருடங்களுக்கு முன்னர் மரம் ஒன்றிலிருந்து கீழே விழுந்து 1 வருடங்களாக படுக்கையில் இருந்த குறித்த ரோசன் என்கின்ற இந்த இளைஞர் தற்போது தனது உடல்நலக் குறைவிலிருந்து சற்று தேறிய நிலையில் இந்த நடைப்பயணத்தை ஆரம்பித்துள்ளார். அதிகரித்து வரும் போதைப்பொருள் பாவனை மற்றும் அதனூடாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள பழக்க வழக்கங்களில் இருந்து இந்த எதிர்கால சந்ததியை பாதுகாக்க கோரியே குறித்த நடைப்பயணத்தை அவர் ஆரம்பித்துள்ளார். வவுனியா நகர மத்தியில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்தில் இருந்து ஆரம்பித்த நடைப்பயணமானது நேற்று மாலை முல்லைத்தீவு நகரை வந்தடைந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த நடைப்பயணம் ஒட்டுசுட்டான் நெடுங்கேணி வழியாக ஓமந்தியை சென்றடைந்து நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையை நேற்றைய தினம் வான்வழி ஊடாக அவதானித்ததன் பின்னர் விமானம் மற்றும் மீட்பு பணியாளர்களை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அனுப்புவதற்கு இலங்கை விமானப்படை நடவடிக்கை எடுத்துள்ளது. பாதகமான காலநிலையை கருத்தில் கொண்டு அவசர உதவிகளை வழங்குவதற்கும் மக்களை மீட்பதற்கும் விமானம் மற்றும் உரிய பணியாளர்களை தயார்படுத்துவதற்கு விமானப்படை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி தென் மாகாணத்தை பாதிக்கும் அனர்த்த நிலைமையை வான்வழி கண்காணிப்பு நேற்று விமானப்படைக்கு சொந்தமான Y-12 விமானத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் மோசமான காலநிலை காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்ட காலி மாவட்டத்தின் நெலுவ பிரதேசத்தில் அவசர நிலைமை ஏற்பட்டால் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 412 ஹெலிகாப்டர் மற்றும் விமானப்படை ரெஜிமெண்டின் சிறப்பு படை வீரர்கள் மக்களை மீட்பதற்கு தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது. விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்சவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது. இன்று முதல் 10 நாட்களுக்குள் இதுவரை நிரந்தர நியமனம் பெறாத 8400 ஊழியர்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு நிரந்தர நியமனம் வழங்கப்படும் என மாகாண சபைகள், உள்ளூராட்சி மற்றும் சுற்றாடல் அமைச்சர் ஞானக வக்கமுற தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு இராஜாங்க அமைச்சர் ஜானக பக்கும்புர இதனை தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை குழப்புவதற்கு ஒரு குழுவினர் செயல்படுவதை நாம் அறிவோம். எனவே எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் அது மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மக்கள் என்ற ரீதியில் உலக சுற்றாடல் தினத்தை தேசிய ரீதியில் கொண்டாடுவதை ரத்து செய்து அந்த நிதி ஒதுக்கீட்டை மோசமான காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் தேசிய சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் 10 லட்சம் செடிகள் நடப்படும் என தேசிய கொண்டாட்டத்துடன் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு செடியை நடுமாறு இராஜாங்க அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
இவ்வாறான வெள்ள நிலைமைகள் ஏற்படுகின்ற நிலையிலும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளோம். மேலும் சேதமடைந்துள்ள பாலங்கள், வடிகான்கள், வீதிகள் ஆகியவற்றை புனரமைக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபைகளும் உள்ளூராட்சி அமைச்சுக்களும் இணைந்து அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் பிரதேசங்களின் அபிவிருத்தி மற்றும் நலனுக்காக நிதி ஒதுக்கீடுகள் செய்துள்ளன. இந்த நடவடிக்கையில் பணத்தை மாத்திரம் கருத்தில் கொள்ளாமல் தேவையான பணிகளை செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரப்பட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளர் ஓசல கேரத் தேர்தல் ஆணைக்குழுவிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டேனா கமகேவுக்கு இலங்கை குடியுரிமை என தெரிந்து கொண்டே அவரை தேசிய பட்டியலினூடாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு பெயரிட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்படி 1981ஆம் ஆண்டு 1ஆம் இலக்க பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தை எதிர்க்கட்சி தலைவர் சஜித்தும் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் மீறியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். டயனா கமகேவுக்கு இலங்கை குடியுரிமை கிடையாது என்பது குறித்து கடந்த 2020ஆம் ஆண்டில் தாம் சஜித் தரப்புக்கு தெளிவாக அறிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டயனா கமகே தவறு இழைப்பதற்கு சஜித், ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோர் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி பாராளுமன்ற சட்டத்தின் பிரகாரம் சஜித் மத்தும பண்டார மற்றும் டயனா கமகே ஆகிய மூவரும் சட்டவிரோதமாக செயற்பட்டுள்ளதாக சொலகேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே சஜித் மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் முடங்கி போய்விடும் என்றும் இந்த வேலைகள் எல்லாம் முடக்கப்பட்டுவிடும் என்ற பாணியில் CVK சிவஞானம் போன்றோர் கருத்து தெரிவித்து வருவதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், தமிழிசை கட்சி அதாவது என்ன ஒரு பொது வேட்பாளர் விடயம் என்பது ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் தேடுகின்ற போது அது முடங்கி போய்விடும், இந்த வேலைகள் எல்லாம் முடக்கப்பட்டுவிடும், இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது என்ற பாணியில் அவரது கருத்துக்கள் இருந்தது. உண்மையாகவே இந்த முயற்சி என்பது தோற்று போக வேணும் என்று பல பேர் விரும்புகிறார்கள். அதில் திரு CVK சிவஞானம் அவர்களும் ஒருவராக சில சமயம் இருக்கலாம். ஏனென்றால் இந்த விடயம் வெற்றிகரமாக நகரமாக இருந்தால் நிச்சயமாக சிங்கள தரப்பு மாத்திரமல்ல, சர்வதேச சமூகமும் கூட தமிழ் மக்களினுடைய அந்த ஆணை என்பதை பற்றி அவர்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே ஏதோ ஒரு வகையில் இதனை குழப்புவதற்கான சில முயற்சிகள் அவ்வாறானவர்கள் மட்டத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடாது, இது முடக்கப்பட வேண்டும். இதை முடக்கினால் சந்தோஷப்படுவதற்கும் சில பேர் இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. ஆனால் நிச்சயமான விடயம் என்னவென்றால், இது இப்பொழுது முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் ஓரிருவரை தவிர ஏனைய சகல அரசியல் கட்சிகளும் அதற்கு பின்னால் இருக்கின்றது. முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது இதனை ஒரு பகிஷ்கரிப்பு செய்ய வேண்டும் என்று இப்பொழுது ஒரு துண்டு பிரசுரம் எடுத்து வெளியிடுவது மாத்திரமல்லாமல் இந்த முயற்சிகளுக்கு எதிரான ஒரு கட்டுக்கதைகளையும் அவர்கள் அவிழ்த்து விட்டு வருகின்றார்கள். இன்னும் சில பேர் பகிஷ்கரிப்பும் பொது வேட்பாளரும் ஒன்றுதான் என்ற விதமான ஒரு கருத்தையும் சொல்ல முயற்சிக்கின்றார்கள். பகிஷ்கரிப்பும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துவதும் என்பது ஒன்றல்ல. பகிஷ்கரிப்பு என்பது இந்த தேர்தலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை, இந்த தேர்தலுக்கு நாங்கள் யாரும் வாக்களிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்ற கருத்தைத்தான் அவர்கள் முன்வைக்க முயற்சிக்கின்றார்கள். இந்த தேர்தல் என்பது இலங்கையில் நடக்கக்கூடிய தேர்தல். இலங்கை என்ற நாட்டுக்குள் தமிழ், முஸ்லீம், சிங்கள மக்கள் அனைவரும் வாழ்கின்றார்கள். ஆகவே இந்த தேர்தலுக்கு எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்வது முதலாவது அர்த்தமற்றொரு விடயம். ரெண்டாவதாக, இந்த தேர்தலை நாங்கள் ஏன் பாவிக்க விரும்புகிறோம் என்றால், முக்கியமாக இலங்கையில் இருப்பது வெறுமனே ஒரு பொருளாதார பிரச்சனை மாத்திரம்தான். அந்த பொருளாதார பிரச்சனை தீர்ந்துவிட்டால் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று அரசாங்கம் இலங்கையிலும் வெளி உலகத்திற்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அவ்வாறான ஒரு நிலை இல்லாமல் இந்த புரியோடி போயிருக்கக்கூடிய தேசிய இன பிரச்சனை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்படாமல் பொருளாதார பிரச்சனை என்பது தீர்க்கப்பட மாட்டாது என்பதை
உலகறிய செய்யவும் சிங்கள மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கின்றது. ஆகவே தேசிய இன பிரச்சனை என்பது மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். தேசிய இன பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டிய விடயம் என்பதை அதை முன்னிலைப்படுத்துவதற்கு, அந்த விடயத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு, அந்த விடயத்தை பற்றி ராஜதந்திர சமூகம் பேச வைப்பதற்கு, அந்த விடயத்தை பற்றி சிங்கள தரப்புகள் பேச வைப்பதற்கு தமிழ் மக்கள் அதற்கு மிக பெருமளவிலான ஆதரவை வழங்குகின்ற பொழுது நிச்சயமாக அதனை எல்லோரும் திரும்பி பார்ப்பது மாத்திரமல்ல, அந்த அரசாங்கத்துடன் பேசக்கூடியவர்களுக்கு அது ஒரு காத்திரமான ஒரு விஷயத்தை சொல்லும். ஏற்கனவே நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் 55-60% மேற்பட்ட மக்கள் இந்த ஆணைக்காக வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது அது நிச்சயமாக அரசாங்கம் அதனை எவ்வளவு தூரம் கணக்கில் எடுக்க வேண்டும் என்பதை ராஜதந்திரம் சமூகம் அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்று சொன்ன விஷயமும் பகிஷ்கரிப்பு விஷயமும் முதலாவது ஒன்று அல்ல. தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சியை இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பவர்கள் செய்கின்றார்கள். ரெண்டும் ஒன்றென்று கூட முற்படுகிறார்கள். இது அவ்வாறானது அல்ல. பகிஷ்கரிப்பினால் எதனையுமே சாதிக்கப் போவது கிடையாது. வெறுமனே துண்டு பிரசுரத்தை அடித்து மக்களுக்கு கொடுத்து விட்டிருக்கலாமே தவிர இந்த பகிஷ்கரிப்பின் மூலம் நிச்சயமாக எதனையுமே நாங்கள் சாதிக்கப் போவது கிடையாது. மக்கள் வாக்களிக்கப் போகாமல் இருக்கலாம் என்பதை தவிர வேறு இல்லை. அவர்கள் என்னமென்று சொல்கிறார்கள், மக்களை அதாவது வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்து செல்வதற்காக நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். மக்கள் வாக்குச்சாவடியை கட்டாயம் செல்ல வேண்டும். மக்கள் வாக்குச்சாவடிக்கு சென்றால்தான் பொது வேட்பாளருக்கான வாக்கை அளிக்க முடியும். அவர்கள் வீட்டில் இருந்தால் பொது வாக்காளருக்கான வாக்கை அளிக்க முடியாது. ஆகவே வாக்குச்சாவடிக்கு மக்கள் போக வேண்டும் என்பதும் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். ஆகவே இன்று நாங்கள் பார்க்கிற பொழுது தமிழ் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் சிவில் சமூகங்கள் மத்தியிலும் இந்த விடயங்கள் என்பது பெருமளவில் பேசப்படுகின்ற, முன்னெடுத்து செல்லப்படுகின்ற, எல்லோராலும் நோக்கப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வருகின்ற 11-13 தேதிக்கு JVP-யினரும் யாழ்ப்பாணம் வருகிறார்கள். பல்வேறுபட்ட வாக்களுடன் பேச விரும்புகிறார்கள். ஏனைய கட்சிகள் அவர்கள் பேச விரும்புகிறார்கள். ஆகவே இப்பொழுது இந்த பொது வேட்பாளர் என்று சொன்ன விடயம் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களினது உரிமைகளை பெற்றுக்கொள்ள இந்த கால நேரத்தை நாங்கள் சரியான முறையில் கையாள வேணும் என்பது முக்கியமான விடயம். கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் அந்த சந்தர்ப்பத்தினூடாக இயன்றவரை இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய எங்களது பிரச்சனையை மாற்றி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு வழியை திறப்பதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது பாதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே CVK சிவஞானமாக இருக்கலாம் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், இவரது கருத்துக்கள் என்பது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை காட்டுவது என்பதிலும் விட வெறுமனே இதனால் எந்த விதமான லாபமும் இல்லை என்று சொல்வது நிச்சயமாக ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல. ஆகவே இந்த தருணத்தில் இதில் முழுமையாக நாங்கள் இதில் செயற்பட போகிறோம் என்று இப்பொழுது அரசியல் கட்சிகள் எல்லாம் அறிவித்திருக்கின்றன. ஆகவே டெலோவுக்கு எங்களது பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதே போல் தமிழிசை கட்சி மிக விரைவாக அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது தாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவினை தொடர்ந்தும் நாங்கள் செயற்படுத்துவதற்கான வழிவகைகளை செய்வோம். தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கடும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நேற்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் மேலும் சில மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு இன்றைய தினமும் நாளைய தினமும் விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தென் மாகாணத்தின் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்றும் நாளையும் 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் களுத்துறை, ரத்தினபுரி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் கோமாகம, கம்பகா மற்றும் களனி ஆகிய கல்வி வலயங்களில் உள்ள பாடசாலைகளுக்கும் கடுவல பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில்
சீரற்ற காலநிலை மற்றும் அதன் தாக்கத்தினை கருத்தில் கொண்டு பாடசாலைகளை நடத்துவது மற்றும் விடுமுறை வழங்குவது தொடர்பான தீர்மானத்தை வலய கல்வி பணிப்பாளர்களால் எடுக்க முடியும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக முன்வைக்கப்பட்டு வரும் முயற்சிகளுக்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பொது வேட்பாளர் தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வரும் நிலையில் தமிழர் விடுதலை கூட்டணியின் நிலைப்பாடு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேடிவந்த வாய்ப்புகளை நாங்கள் தவறவிட்டுள்ளோம். இலங்கை வரலாற்றில் சிங்கள தலைவர் ஒருவர் சமஷ்டியை முன்வைத்து தேர்தலில் போட்டியிட்ட போது வாக்களிக்க வேண்டாமென தூண்டிய இப்பொழுது உள்ள கட்சிகள்தான் அப்பொழுதும் இருந்துள்ளன. மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிவிட்டீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் தகுதியோடு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. 22 பேரும் எவ்வாறு பாராளுமன்றம் வந்தார்கள்? சமஷ்டியை முன்வைத்து போட்டியிட்ட ஜனாதிபதி வேட்பாளருக்கு என்ன நடந்தது என்பதை அறிவோம். 48% சமஷ்டியை முன்வைத்து போட்டியிட்டவர் பெற்றிருந்தார். அது இலங்கை வரலாற்றில் நடக்காத விடயம். குற்றவாளிகள் தான் தங்களுடைய ஊத்தைகளையும் குற்றங்களையும் மறைப்பதற்கு புதிதாக கண்டுபிடித்தது போல் தனி வேட்பாளரை பிரேரிக்கின்றார்கள். அரசியல் தீவிரமாக செயற்படுபவர்களில் அதற்கு தகுதியான ஒருவரை முதலில் சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வாறு மக்கள் மத்தியில் தகுதியானவர்கள் எல்லோரும் ஒதுங்கி இருக்கிறார்கள். இவ்வாறான நிலையில் தமிழ் வேட்பாளர் ஒருவரை போட வேண்டும் என்ற கருத்துக்கு நான் மாறாக உள்ளேன். இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பேசும்போது என்னை போன்றோரின் ஆலோசனைகளை பெறுவதில்லை. இவ்வாறான முக்கிய விடயங்கள் தொடர்பில் பேசும்போது அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளை பெற வேண்டும். அவ்வாறு பெறுவதில்லை. என்னை பொறுத்தவரை எனது அரசியல் சுத்தமாகவே உள்ளது. 2005ஆம் ஆண்டு கிடைத்த வாய்ப்பை தடுத்த நீங்கள் யாரும் அரசியலில் இருக்க தகுதியற்றவர்கள். அந்த தேர்தலில் சிங்கள மக்கள் 48% வாக்களித்திருந்தார்கள். எமது மக்கள் 2% வாக்களிக்கப்பட்டிருந்தால் இன்று சமஷ்டி ஆட்சி இருந்திருக்கும். இவர்களில் யாரேனும் ஒருவர் தனது தகுதியை வைத்து தனது வரலாற்றை வெளியிடட்டும் பார்ப்போம். என்னை பொறுத்தவரை மக்களை ஏமாற்றுகிறார்கள் என தெரிவித்துள்ளார். 3 லட்சம் மக்களை காப்பாற்றுங்கள் என்று நான் கூறிய போது நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தீர்கள். நான் மீண்டும் மீண்டும் அந்த மக்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டேன். ஒருவரும் வாய் திறக்கவில்லை. இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு வரச் சொன்ன போது நீங்கள் போகவில்லை. அவ்வாறு கடந்த நாட்களில் மக்களை கொண்டு சென்று கடலில் தள்ளிவிட்டு இன்று கரம் நீட்டுகிறீர்கள். உங்களால் அரசியல் செய்ய முடியாது. ஒதுங்கினால் நன்றாக இருக்கும் என ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். நாட்டில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட சுமார் 1000 இலங்கையர்கள் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக போரிட்டு வருவதாக அண்மை நாட்களாக தகவல் வெளியாகி வருகின்றன. அதில் பலர் போரில் உயிரிழந்து விட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் இதுவரை 16 பேர் உயிரிழந்திருப்பதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது வரையில் காணாமல் போன மற்றும் விபத்துக்குள்ளாகியவர்கள் தொடர்பில் 411 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ரஷ்ய மனித கடத்தலுக்கு பிரதான நபராக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சதுரங்க இலங்கையில் இருந்து தப்பியோடிய அதே நாளில் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன தலைமையிலான தூதுக்குழுவும் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்திருந்த நிலையில் குறித்த குழுவில் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவும் அங்கம் வகிப்பதாக தெரிய வந்துள்ளது. சூம் கூட்டங்கள் மூலம் ரஷ்யாவுக்கு இராணுவ வீரர்களை இணைக்கும் போது சதுரங்க தன்னை பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவின் செயலாளர் என அறிமுகப்படுத்திக் கொண்டதாக ரஷ்யாவில் நடைபெற்று வரும் போரில் இருந்து தப்பித்து இலங்கைக்கு முதலில் மீண்டும் வந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் மனோஜ் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரேரணைக்கு அமைவாக அரசாங்கம் கொண்டுவர உத்தேசித்துள்ள பொருளாதார மாற்ற சட்டத்திற்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி உயர் நீதிமன்றத்தில் நேற்று பிற்பகல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார சபையின் உறுப்பினர்களான சுனில் ஹந்துன்னெத்தி, கலாநிதி ஹசன சூரியபெரும ஆகியோர் மனுதாரர்களாகவும், தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினரும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பிரதம செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க அடங்கலாக சட்டத்தரணிகளும் இதில் கலந்து கொண்டனர். சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது மற்றும் முற்றாக பாதிப்படைந்த வீடுகளை மீள நிர்மாணிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது தொடர்பான யோசனையை நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளார். இதன் அடிப்படையில் எந்தவொரு சுற்றறிக்கையும் நம்பாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் பணத்தின் அளவை அதிகரிக்கவும் முன்மொழியப்பட்டது. நாட்டில் தற்பொழுது நிலவி வரும் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக உலக சுற்றாடல் தின கொண்டாட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீட்டை பயன்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும்
நாளைய தினம் இடம்பெறவுள்ள உலக சுற்றாட தினத்துக்கான தேசிய கொண்டாட்டத்தை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி ராஜாங்க அமைச்சர் ஜனக பக்கும்புர தெரிவித்துள்ளார். இத்துடன் எஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jefnagleri.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.